வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவளத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோவளத்துக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால் மீனோட ரேட்லாம் என்னன்றது தெரியல. அதனால் இன்றைக்கி நான் கோவளம் வந்திருக்கேன். கோவளத்தில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மவுசாக பாருங்கள். அப்போ தான் மீனோட ரேட்லாம் என்ன விற்குது அப்படின்றது தெரியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவளத்தில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கெலாம் வந்து போட்லாம் வர ஆரம்பிச்சிது. நம்ம போனதே லேட்டு. நான் 6:30 மணிக்கு போனேன். அப்போயே பார்த்தீங்கன்னா போட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே வந்து வலையில் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. நண்டு தாங்க அதிகமாக இருந்தது. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வந்து கூர் வந்து 200 ரூபா, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா வந்து 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி போட்டில் பார்த்தீங்கன்னா நண்டு தான் இருந்தது. மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி மீன் அதிகமாகவே இருந்தது. இந்த கொத்து நண்டு பாருங்கள். இந்த கொத்து நண்டு வந்து ஒரு கொத்து வந்து 500 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 400 ரூபாய்க்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நண்டில் வந்து சதை வந்து அதிகமாக இருக்கும். சேத்து நண்டுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல சதையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம், வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த ப்ளூ நண்டெலாம் பாருங்கள். இந்த ப்ளூ நண்டு மொத்தமே வந்து 500 ரூபான்னு சொன்னாங்க. 1 கிலோக்கு மேலே தாங்க இருக்கும். கண்டிப்பாக வந்து தாராளமாக 500 ரூபாய்க்கு வாங்கலாம். நண்டு தாராளமாக வாங்கலாம். கோவளத்தில் வந்து நண்டு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறாலா இருந்தது. இறாலா வந்து 200 ரூபா. அப்புறம் இந்த கொத்து நண்டு வந்து 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி இருந்தது. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. நாலு பேர் கேட்டு போயிடும். 1200 கொடுங்கண்ணா. ஆவடியிலேருந்து வரோம். அந்த ஃபோட்டோ கூட அப்படிதான் சொல்லிட்டேன். நான் 600 கொடுப்பேன். ஹாஸ்பிட்டல் எவ்வளோ அது எவ்வளோ? 500 ரூபா. 650 ரூபா. இந்த மீன் போட்டு தரேன். சங்கரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ரேட்டுங்க. இவ்வளோ ரேட்லாம் விற்கக்கூடாது. இருந்தாலும் எவ்வளோ ரேட் விற்கிறாங்க. இந்த 10 மீன் வந்து 500 ரூபான்னு சொன்னாங்க. 10 மீன் கூட இருக்காது. அதில் ஒரு 8 மீன் தான் இருந்தது. 500 ரூபாய். இதில் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 800 ரூபா சொல்கிறாங்க கூறு. சரியான ரேட்டு. மீன்களோட விலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டு விற்றுது. இது போடுங்கண்ணா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாறை மீன். அந்த 2 பாறை மீன் வந்து 800 ரூபான்னு சொன்னாங்க. ஒருத்தர் 700 ரூபாய் கேட்டார். ஒருத்தர் 700 ரூபாய் கேட்கும் போதே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நான் 800 ரூபா தரேன் தாங்க அப்படின்றாரு. அதனால் சில பேர் வந்து போட்டுன்னு வாங்கிடுறாங்க. மீனோட ரேட்லாம் அதனால தான் அதிகமாகுது. இந்த ஊடா மீன்லாம் பாருங்கள். 5 ஊடா மீன் வந்து 500 ரூபாங்க. 5 பெருசாக இருந்ததுன்னா வந்து 500 ரூபா. அந்த போடுறாங்க பார்த்தீங்களா சங்கரா மீன். அந்த சங்கரா மீன் வந்து 700 ரூபா. பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6 சங்கரா தான் இருந்தது 700 ரூபா. ரேட்டு சொன்ன உடனே அதிகமாக இருக்குன்னா பார்க்க மாட்டுறாங்க. அப்படியே கொடுத்து வாங்கிடுறாங்க மக்கள். அதனால தான் வந்து கோவளத்தில் பார்த்திங்கன்னா மீனோட ரேட்லாம் அதிகமாக இருக்குது. இந்த லாப்ஸ்டார் பாருங்கள். இந்த லாப்ஸ்டார் வந்து மொத்தமாக சேர்த்து வந்து 600 ரூபான்னு சொன்னாங்க. 3 சேர்த்து வந்து அவங்க வந்து 400 ரூபாய் கேட்டாங்க கஸ்டமரு. 400 ரூபாய்க்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இது கிலோவே வந்து 2000 ரூபா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நண்டு தாங்க எல்லா இடத்துலையுமே நண்டு தான் அதிகமாக இருந்தது. உங்களுக்கு நண்டு வேணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம கோவளத்தில். ஏன்னா வந்து நண்டு ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கோவளத்தில். மற்றபடி மீனோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவ்வளோ அதிகமாக இருந்தாலும் மக்கள் வந்து அதை வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் வந்து கோவளத்தில் வந்து மீன் ரேட்லாம் அதிகமாக இருக்குங்க.
இப்போ ஒரு கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா பரலா மீன். இந்த பரலா மீன் வந்து 1500 சொன்னாருங்க. எப்பா நான் கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டேன். பரலா மீன் வந்த வாழ்வை பார்த்தீங்களா 1500 இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 600 வந்து 700 தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஃபைனலாக 1300 தருவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு போட் வந்ததுங்க. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரிப்பாறை சின்ன சின்ன வஞ்சர மீன்லாம் இருந்தது பாருங்கள். இந்த 5 வஞ்சர மீன் வந்து 500 சொன்னாங்க. ஒருத்தர் வந்து வரிப்பாறை மீன் மட்டும் மொத்தமாக எடுத்தாங்க. வரிப்பாறை எடுத்தாங்க. மொத்தமாக சேர்த்து வந்து 1000 சொன்னாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மொத்தம் மீனும் சேர்த்து 1000. ரொம்ப இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் தான் வரிப்பாறை. பெரிய பெரிய மீன்லாம் கிடையாது, சின்ன சின்ன மீன் தான். இது மொத்தமாக நீங்கள் வெயிட் போட்டாலே வந்து 2-2.5 கிலோ இருக்கும். அது மாதிரிலாம் இருக்காது மீன். இது பார்க்குறது தான் அப்படி இருக்குது வீடியோவில். ஆனால் வந்து சின்ன சின்ன மீன் தான், பெரிய மீன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மீனாக இருந்தது. அந்த சங்கரா மீன் வச்சுருக்காங்க பாருங்களா, சங்கரா மீன். அந்த சங்கரா மீன் வந்து 500 சங்கரா மீன். அதுவும் பொடிஸ் தான். எங்கே இருக்கு இதுங்களா 2000 சொல்லிடுங்க சார். 1500 சொல்லிடுவாங்க. 1900 கொடுத்துருவேன். ரொம்ப கம்மி இந்த மீன். 400. அந்த 6 பாறை மீனையும் வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் 1800 கொடுத்து. கரெக்டான ரேட்டு, கம்மியும் இல்லை அதிகமாக இல்லை, கரெக்டாக விற்றுருக்காங்க. இவர்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. மற்றவங்ககிட்ட கம்பேர் பண்ணும்போது இவர்கிட்ட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. பண்ணா மீனும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. இதில் ஒன்று முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பாறை மீனும் ஊடா மீன் வாங்கும்போது மட்டும் பார்த்து வாங்க. ஏன்னா கெட்டுப்போன மீன் வந்து அதிகமாக வரும். பாறை மீன்லேயும் ஊடா மீன்லேயும் வந்து கெட்டுப்போன மீன் அதிகமாக வரும். அதனால் அந்த மீனை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த நாக்கு மீன்லாம் பார்த்தீங்கன்னா கூறு வந்து 500 300. பெரிய சைஸ் வந்து 500, சின்ன சைஸ் வந்து 300. ஒருத்தர் வந்து பெரிய சைஸ் வந்து 400 கொடுங்கன்னாரு, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாக்கு மீனே வந்து 500 விற்கிது இன்றைக்கி ரேட்டு. அந்த அளவுக்கு ரேட்டு அதிகமாக இருக்குது கோவளத்தில். ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐவே வாழை இருந்தது. வாவல்லே பார்த்தீங்கன்னா அதிக டேஸ்ட்னா அதிக ரேட்டுனா இந்த மீன் தான். ஆனால் வந்து இன்றைக்கி இங்கே வந்து ரேட்டு வந்து இது 2000 சொன்னாங்க ஒரே ஒரு மீன். இது வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோக்குள்ளே தாங்க இருக்கும். ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோக்குள்ளே தான் இருக்கும். 2000 கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இது வந்து 1200 வாங்கலாம். ஆனால் வந்து செம்ம ஒர்த்தான மீன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்களே, வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. மீனோட ரேட்லாம் கோவளத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மீன் ரேட்டு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி.